Hello everyone, welcome to vishalrajatech. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் 7 லேப்டாப்பில் எப்படி விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என் ஃப்ரெண்டோட விண்டோஸ் 7 லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10 மீடியா டூல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் 10 மீடியா டூல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா microsoft.comல இந்த ஒரு இது இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ணுறது தான். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். இது நீங்கள் microsoft.comல போய்ட்டு நீங்களே எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீடியா கிரியேஷன் டூல் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் டிக்ளைன்னு 2 ஆப்ஷன் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா ஃபார் அனதர் பிசி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செக்கில் இருக்கும். அதை அன்செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் 10ல் என்ன மாதிரி வேணுமோ அப்டேட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து என்னோட 64 பிட்டு. ஸோ அதனால் நான் வந்து 64 பிட்னு கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு 32 இருந்தால் அது கொடுத்துக்கோங்க. அதை எப்படி செக் பண்ணுறதுனா கம்ப்யூட்டரில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்க்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிஸ்டம் டைப் அப்படின்னு போட்டு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைல் வந்து ஐஎஸ்ஓ ஃபைலாக தான் வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். இப்போ எந்த லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் வந்து டவுன்லோட்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டதுக்கப்புறம் எனக்கு ப்ராக்ரஸ் போட்டுட்டு இது வந்து ஒரு 100% கம்ப்ளீட் ஆகும். ஸோ எனக்கு இப்போ 0% இருக்குது. நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ தட் என்னால் இந்த வீடியோவை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம டவுன்லோட்ஸில் போய் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ அந்த ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த லிங்க்கை கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இந்த இதுவும் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆப் வந்து ரன் ஆகுது. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. அதில் கொடுத்துருக்குற அந்த டிஃபால்ட் செட்டிங் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஒன்றும் மாற்றிட தேவையில்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாற்றவும் முடியாது. ஸோ நீங்கள் மாற்ற வேணாம். இப்போ ஐஎஸ்ஓ பக்கத்தில் வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட்ஸில் போட்டு வச்சேன்ல அதில் போய்ட்டு நான் எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்துடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெடின்னு வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ என்னால் வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து என்னோடய பென்ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும். நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அது பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவுக்கு பேர் வந்து நான் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 லேப்டாப்புக்கோ இல்லை பிசிக்கோ நீங்கள் மாற்றலாம். ஸோ அதனால் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு ஆன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இதை வந்து போட்டுக்கோங்க. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். சில லேப்டாப்ஸில் வந்து ரீஸ்டார்ட் பண்ண தான் வரும். இந்த டொஷிபா லேப்டாப்பில் சும்மா ஆன் பண்ணுறப்பே நமக்கு வந்து F22 என்டர் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து F2 அப்படின்ற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து பூட்டபிள் ஆப்ஷனில் போகும். F2 அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயின் செக்யூரிட்டி, பவர் மேனேஜர், அட்வான்ஸ்டு பூட்டுன்னு இருக்குது. நம்ம அந்த பூட்டுக்கு போயிடுறோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி, SATA, சிடிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிடி டிவிடி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணி போட்டிங்கன்னா தேவைப்படும். இந்த இடத்துல வந்து நம்ம யூஎஸ்பி அதுதான் நம்மளோடது. ஸோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து யூஎஸ்பி கொடுத்தாச்சு. என்ட்ரு பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஒரு 3 தடவை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து திருப்பி ஃபஸ்ட்டு செட்டிங் வந்துடும். வந்ததுக்கப்புறம் எஸ்கேப் பண்ணி சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 இன்ஸ்டாலிங்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் அதெல்லாம் கேட்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் செட்டப் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ப்ராடக்ட் கீ கேட்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 ப்ரோ அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அப்படின்னு போட்டு அட்வான்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டிஷன் இருக்குது. டிரைவர் பார்ட்டிஷன் 2 வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டிரைவர் பார்ட்டிஷன் 2 வந்து நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் இருந்தாலே நமக்கு போதும். சரி, இப்போ வந்து அதை வந்து டெலிட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு டைம் கூட நம்ம வந்து டெலிட் பண்ணலாம். நீங்கள் ரெண்டையுமே டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 விண்டோவாக அது வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது வந்து நார்மலாக இப்போ சிலே வந்து சி டிரைவில் இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காப்பிங் விண்டோஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 0% போட்டிருக்கு. இது 100 ஹவர் வரையும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே இதில் போட்டிருக்கிற அந்த 5 ஆப்ஷனும் வந்து 100% வரணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பையும் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு உடனே முடியும். ஸோ அடுத்தது கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. இதுவும் 100% முடியணும். அடுத்தது இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே 100% முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்டிங் இன் 10 செகண்ட்ஸ்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களோட அந்த பிசி அதாவது அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி ரீஸ்டார்ட் ஆகுறப்போ உங்களுக்கு விண்டோஸ் 10 வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒய்ஃபை பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் ஃபாஸ்ட்னு இருக்குது. இந்த இடத்துல யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எக்ஸ்டர்னல் மவுஸ் வச்சுக்க மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் மவுஸ் அதாவது யூஎஸ்பி மவுஸ் வந்து கண்டிப்பாக தேவை. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இன்பில்டு அந்த மவுஸில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அதை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் எதுக்கு அந்த மவுஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து திடீர்னு ஏதாவது பாஸ் ஆகிடுச்சு, அதாவது நம்ம மவுஸ் வந்து அப்படியே குருசர் வந்து நின்றுட்டு ஸோ நவுத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுதான் வந்து நமக்கு உதவும் யூஎஸ்பி மவுஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதை போட்டு இங்கே லாகின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே கிரியேட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடி போட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதை போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இது வந்து தேவையில்லை. ஸோ நாட் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நாட் நோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் மூமெண்ட்னு போட்டு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து விண்டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாயின் போட்டு வருது. ஸோ இந்த இடத்துல கெட்டிங் மீடியா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் வரும். ஸோ இந்த மெசேஜஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது நடந்து முடியறதுக்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து உடனேலாம் இன்ஸ்டால் ஆகிடாது. இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 1/2 hour கிட்ட எடுக்கும். நான் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து நிறையா ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதிரி 100% லோடிங் ஆகுது அதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.